புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம் மாநிலங்களில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கேரளத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் நேற்றிரவு வெளியிடப்பட்டது. இறுதி வாக்காளர் பட்டியலின்படி கேரளத்தில் மொத்தம் 2,71,42,952 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த பட்டியலில் 19 வயதுக்குட்பட்ட 4,66,408 புதிய வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். குறிப்பிடத்தக்க வகையில் மாநிலத்தில் 110 வயதுக்கு மேற்பட்ட 54 வாக்காளர்கள் உள்ளனர். சிறப்பு திருத்த பணிக்கு பிறகு தகுதி பெற்றவர்கள் உட்பட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதாலும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறும் நடைமுறை நிறைவடைந்ததாலும் கேரளாவில் தற்போது தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் நேற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரமும் அதற்கான ஏற்பாடுகளும் வேகம் பிடித்துள்ளன. நேற்று 71 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டதாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீக்கப்பட்டதாலும் இந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 தொகுதிகளிலும் மொத்தம் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து தீவிர வாக்கு வேட்டையில் இறங்கியுள்ளனர். அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்களுக்காக வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளான நேற்று 67 வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுள்ளனர். இதன் மூலம் மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மொத்த எண்ணிக்கை 722 உள்ளது. முன்னதாக வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்ட போது 789 வேட்புமனுக்கள் செல்லத்தக்கவை என அறிவிக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி மாநிலம் முழுவதும் அமலாக்க முகமைகள் தங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. மார்ச் 15 முதல் 26 வரையிலான காலகட்டத்தில் 37 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ரொக்கம், மதுபானங்கள், போதைப் பொருட்கள், விலைமதிப்புள்ள உலோகங்கள் மற்றும் இலவச பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.